சட்டசபை எலெக்ஷன் வருது அப்படிங்கும் போது எல்லாரும் எப்படி எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஃபயரை போட ஒரு விஷயத்தையும் பண்ணுவாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த வகையில் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கும் போது வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக மட்டும் ஏன் இவ்வளோ அளவுக்கு ஒரு ரொம்ப அவங்களோட சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வாழ்வா சாவாங்கிற ஒரு கோட்டுக்கிட்ட இப்படியும் அப்படியா நின்றுட்டு இருக்காங்க. பிகாஸ் இப்பயும் அவங்க ஆட்சி பிடிக்கலன்னா உள்ள இருக்கிற கட்சிகளில் பிரதானமா இருக்கிற நம்ம கூட்டணியில இருக்கிற நம்ம கூடவே இருக்கிற அதிமுகவில் இருக்கிற ஒரு அடிமட்ட தொண்டன்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொலாப்சேஷன் எங்க வேணா நிகழலாம். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற முக்கிய தலைகள் அங்கங்க பிச்சுக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களோட ஈடுபாடுகள் இன்னும் எலெக்ஷனை நோக்கி இன்னும் கொஞ்சம் மாத காலங்கள் தான் இருக்கு அப்படிங்கிறத எவ்வளவு தெளிவா அவங்க நோட்டீஸ் பண்ணணும். பட் ஏன் இது நடக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை செங்கோட்டையன் அவர்களால நம்ம எல்லார் மனசும் தோண வச்சிருக்காங்க. பிகாஸ் அவர் வந்துட்டு என்ன பண்றாரு, ஒரு மேடையில பேசுறாரு, இன்னும் எலெக்ஷன் பண்ணிலாம் தொடங்குறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இன்னும் டைம் இருக்கு தேர்தல் பண்ணி தொடர்றதுக்கு அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் முக்கியமான ஒரு புள்ளியா அதிமுகவில் இருக்கிறாரு. அவர் எதையுமே கவனிக்காம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது எப்படின்னே புரியல. ஸோ லாஸ்ட் நேரத்தில் என்னால் வேலை முடிக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா லோடு தான் போகுமே தவிர அங்கே முடியுமா அந்த ஒர்க்கு கிடையாது. இன்னும் ஒரு 9 மாதம் தான் இருக்குது அப்படிங்கிறத எல்லா கட்சி தரவுலேருந்தும் சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணி அமைச்சிட்டாங்க, கூட்டணியை முன்னாடியே அறிவிச்சா மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ திமுகவை எடுத்துக்கோங்க, ஒரு இடத்துலையும் வந்துட்டு அவங்களுடைய பணிகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூத் கமிட்டிக்கான ஆப்பை வந்து கொடுத்துருக்காங்க. டிவிகேவும் அவங்க ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவங்களும் ஆப் கொடுத்துருக்காங்க. லைக் அதிமுகவும் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத காமிச்சுக்கிட்டே இருக்கும் போதும் ஒரு பெரிய புள்ளிகள் இவங்கெல்லாம் வந்து செங்கோட்டையன் அவர்கள்லாம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக அதிமுகவில் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை விடுறது எல்லாருக்கும் எப்படி ஆயிடுது அப்படின்னா அவன் எங்கெங்க ஓடிட்டு இருக்கான், எலெக்ஷனுக்காக அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கான், இவரனா அசால்ட்டா இன்னும் தேர்தல் பண்ணிக்க டைம் இருக்கு அப்படிங்கிறாரு, என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி அவரை பார்க்குறாங்க. ஸோ திமுக பணியை தொடங்கிடுச்சே, உங்கள் பணி இன்னும் ஆரம்பிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள், மீதம் இருக்கிற கட்சிகள் எல்லாமே அவங்கள பார்த்து ஒரு விமர்சனம்க்குரிய விஷயமாக மாற்றுற அளவுக்கான ஒரு கருத்தை அவர் வெளியிட்டது தான் இங்கே ஒரு பிரச்சனை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 2026 எலெக்ஷனில் அந்த சிஎம் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர் பதவியை எந்த கட்சி தட்டிக்கிட்டு போகும், யார் அதில் உட்காருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு கருத்து எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்றும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.